எதிர்பார்த்த மாதிரி இல்லை, லோகேஷ் படம் மாதிரி தெரியல, ஆவரேஜ் நெல்சன் படம் மாதிரி தான் இருந்தது. அடிச்சிட போகிறாங்க ரஜினி ஃபேன்ஸ் யாராவதுன்னு. இந்த நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற ரிவ்யூலாம் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம், பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க, அது சண்டை போடவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் ஸ்டார் படமாகவும் இல்லாமல் லோகேஷ் படமாகவும் இல்லாமல் ஒரு நடு நிலையில் நிற்கிது. ஓகே, வேறு லெவலில் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது, எல்லாரையுமே கொண்டு வந்து மிங்கிள் பண்ணி. படமே கதையாகவே நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல அவ்வளோ. நல்லா இருக்கு. சும்மா சொல்கிறான், எங்கே எதுலையாச்சும் வந்து ஓட்ட போகிறாங்களோன்னு பயத்தில் சொல்கிறான். லோக்கியா படம் எடுக்க விடுங்க, அவன் ஏங்க போட்டி இவ்வளோ சித்திரப்படுத்திக்கிட்டு. ரஜினி படம் பேன்வேர்டு அதெல்லாம் கிடையாதுங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ட்விஸ்ட் இல்லை, ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சாரி மீன்ஸ் எல்சியூவில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ட்விஸ்ட்டு, மற்றபடி ட்விஸ்ட்டு 2-3 ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. லோக்கி எடுக்க விட்டால் இதை விட நல்லா இருக்கும் படம், அவ்வளோதான். 1000 கோடி சான்ஸ் இல்லை தம்பி, அதுக்கேற்ற சரக்கு கொடுத்தா தான் 1000 கோடி வரும், சும்மா 1000 கோடிலாம் வராது. இல்லை, ஹீரோ நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஆவரேஜ். ஓகே, என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் பார்க்க வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினச்சி. ஜெயிலரோட கூலி நல்லா, ஜெயிலரோட கொஞ்சம் கம்மி. பரவாயில்ல. ஆக்டிங் வைஸ் எல்லாமே, ஆக்டிங் எல்லாருமே நல்லா. நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவே நல்லா. இவரே ரஜினி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, இதுவே சூப்பராக. ஓகே, ஒன் டைம் வாட்ச். வந்து நிறைய படம் எடுத்திருந்தார், ரைட்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ரஜினி தலைவர் மாஸ்க் வேணால் போய் பார்க்கலாம், ஏன்னா யூஸ்வல் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி இருக்குது. பட் தென் ரைட்டிங் வைஸ் ஓகே, எலியோட பெட்டராக இருக்குது ரைட்டிங் வைஸ். பட் படம் பார்க்கலாம், பிடிச்சிருந்தா பார்க்கலாம். ப்ரோ, அது வந்து லேகுன்றது வந்து செகண்ட் ஹாஃபில் சில ஃபைட் சீன் மட்டும் தவிர்த்திருக்கலாம், அந்த மேன்ஷன் ஃபைட் சீன் மட்டும் தவிர்த்திருக்கலாம். உபேந்திராவை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மற்ற ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் ஸ்பேஸ் அவுட்டாக கொடுத்துருந்தாங்க. அமீர் கானுக்கு அவர் கேமியோனால லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் மற்றபடி நல்லா தான் இருக்குது. எதுனா அது வந்து ஒரு வடநாட்டு, ஆமாம் வடநாட்டு ஓட்டு, இது வடநாட்டு வியூக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் பேன் இண்டியான்றதால நம்மளால சொல்ல முடியாது, அதனால் பண்ணியிருக்காங்க, பெரிய பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. பட்டு நியாயமாக சொல்லணும்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ ஆக்ட்ரஸ் வச்சு நிறையா பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. கதை இல்லைண்ணா, இப்போது வர வர நம்ம பெரிய கமர்ஷியல் இதெல்லாம் கதையாக இருக்க மாட்டேங்குது. ஆக்ஷன் ஃபைட் சீன், இப்போது மோனிகா பாட்டே வந்து இந்த ட்ரெண்டிங்காக தான் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக கைத்தட்டி படம் பார்த்து அந்த மாதிரி கத்தி கரகோஷமாக அப்படி பார்க்குற படமே தவிர நீங்கள் ரொம்ப லாஜிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுண்ணா. அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஜாலியாக பார்த்துனோம், ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் திருப்பி உட்காந்து பல வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, சாதாரணம். அனிருத் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அதாவது வந்து பேக் டு பேக் அவர் பார்க்குறவங்கள வந்து அப்படியே சீட்டோட எட்ஜிலே வச்சுருந்தார். அதனால் நான் மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. அண்டு எல்லாரோட ஆக்ட்ரஸோட தலைவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சரி, நாகார்ஜுனா சார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சரி, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. கதையில் இருந்த அந்த கேப் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியலை, அவ்வளோதாண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரஜினிக்காக பார்க்கலாம். இந்த நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற ரிவ்யூலாம் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம், பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டுன்னு இல்லை, ரஜினியோட இதுக்காக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டுன்னு இல்லை, நார்மல் ஒரு ஸ்டோரி தான். பட் நல்லா இருக்குது. இந்த போர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு படம். அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அவ்வளோ வன்முறையெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். கிட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால கிட்ஸ் பார்க்க வேணான்ற மாதிரி இருக்குது போல். மற்றபடி வெரி குட் மூவி. லோகேஷனுடைய வழக்கமான கதை மாதிரி இருக்கா, இல்லைன்னா இதில் கதையே இல்லை? இல்லை கதை இல்லை மொக்க அது மாதிரிலாம் இல்லை, வழக்கமான மூவி நல்லாவே இருக்குது இந்த மூவி. ரஜினிக்காக வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மூவி ரொம்ப நல்லாவே பிடிக்கும். எல்லாருமே அமீர் கான் லாஸ்ட் ஒரு சீன் மட்டும்தான் வராரு, மற்றபடி எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல விரும்பல, எனக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க, அது சண்டை போடவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் போய் பாருங்கள். ஸ்டோரி வந்து நண்பனுக்காக உயிரே கொடுக்கல, இல்லை யார் உயிரே எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், ஃபுல்லாக சொல்ல முடியாது. கூலி வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் செய்கிற வேலையை எங்களுக்கு கூட இருக்கவங்களாம் நாங்கள் பார்த்துக்கணும், இல்லைன்னா வேணாம் அந்த மாதிரின்ற மாதிரி. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தொழிலாளருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பட் அந்த 18+ மட்டும்
நெகட்டிவ் ரிவ்யூ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு வேஸ்ட்டு தான். நம்ம நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணலாமா? ஆமாம், நீங்களே சொல்லிக்கலாம். இல்லை படம் கதை புரியுது, பட் நீங்கள் வந்து இது படம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் அதாவது கூலிக்காக விஷயத்தை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதை சொல்ல போனால் படம் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாக மியூசிக் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் மியூட்டே கிடையாது. எல்லாம் பேசுகிறதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பேசாமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஒரு மாதிரி கச்சகச்சம் தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்து சொன்னால் புரிஞ்சுக்கும். எதிர்பார்த்த மாதிரி இல்லை, லோகேஷ் படம் மாதிரி தெரியல. ஆவரேஜ் நெல்சன் படம் மாதிரி தான் இருந்தது. இல்லை, கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லாமல் தெரியுது. கொஞ்சம் என்ன கதைனே புரியல. ஆக்சுவலி எதுக்காக பண்ணுறாரு, ஏன் சண்டை போடுறாரு, எதுக்கு வராங்க, ஒன்றுமே புரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ரஜினிக்கான பாட்டு ரஜினிக்கான படம் கிடையாது. சரிங்களா, இது போட்டு ஏதோ உழப்பணும்னு சொல்லிட்டு குழப்பி வச்சுருக்காங்க. சரிங்களா, அவ்வளோ வைலன்ஸ் கதைக்கேற்ற வைலன்ஸ் இது கிடையாது. கதைக்கேற்ற வைலன்ஸ் இது கிடையாது. உபேந்திராவை சுத்தமாக யூஸ் பண்ணல. எப்படிப்பட்ட ஆக்டர் உபேந்திரா? அவர் வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. ஏதோ கூட வச்சுட்டு இருக்கணும், கன்னடா ஃபேன்ஸை கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. சோபின் பாபு அவர் பேர் சோபின், ஓகே, அவர் ஆக்டிங் மட்டும் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி இங்கே நாகார்ஜுனே சரியாக பயன்படுத்தலைங்க. நாகார்ஜுனே சரியாக பயன்படுத்தலை, அதான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு, ஓகே தான் சார். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இல்லை. லோகேஷ் வந்து மற்ற படத்தில் வந்து ஓகேவாக இருந்தது. இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுது. மேபி அவர் எதில் காம்ப்ரமைஸ் ஆனது இல்லை, ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாமல் நிறைய லேக் இருக்குது, அது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயில். பட் அது மேபி அவர் எதுக்கு ரஜினிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாரான்னு தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஓகே. யாராவது அடிச்சிட போகிறாங்களா ரஜினி ஃபேன்ஸ் யாராவதுன்னு? ஆனால் நான் லோகேஷ்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவர் இது சூப்பர் ஸ்டார் படமாகவும் இல்லாமல் லோகேஷ் படமாகவும் இல்லாமல் ஒரு நடு நிலையில் நிற்கிது. ஸோ அதனால் வந்து ஒரு ஆவரேஜ் படம்னு வச்சுக்கோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். கூலி எப்படின்னா வந்து ஆக்சுவலாக கூலிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க வேறு விஷயமா அந்த கிரிமேக் பண்ண அந்த மிஷின் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. எனக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த இம்பேக்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு ஆவரேஜ் படம், நாட் யூஷுவல் லோகேஷ் ஃபிலிம். எனக்கு லியோவுமே பிடிக்கல. எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜோட படத்தில் வந்து மற்ற லியோவும் கூலியும் தான் வந்து ஆவரேஜ். மற்ற எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு லோகேஷ் கனகராஜ் படம். விக்ரமில் வந்து நீங்கள் எல்சியூலாம் நல்லா இல்லை, ஸ்டாங்கலோன் ஃபிலிமாக அவர் நல்லா தான் பண்ணுவார். ஆனால் இதில் ஏதோ வந்து அந்த இமோஷனல் கனெக்ட் எல்லா சீனுமே ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வச்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த கனெக்ட் இல்லை. ஸோ நிறைய இது வந்து அங்கங்கே வந்து பிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆனால் மோசம் கிடையாது, நல்ல மாஸ் சீன்ஸாக அவ்வளோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உபேந்திரா சீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட வந்து அந்த மேன்ஷனில் ஃபைட் பண்ண சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு வந்து நாகார்ஜுனா இன்னும் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து இன்னும் நல்லா அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டான ரிவ்யூ தான், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து ஆப்டான ரிவ்யூ தான். அந்தளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ மோசமும் கிடையாது, ரொம்ப பயங்கரமான அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒன் டைம் பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. ஸ்டோரி யூஸ்வல் ஸ்டோரி தான் சார். சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் தான் வேறு லெவல் தலைவருது. இந்த வயசானாலும் பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் ஆக்ஷன் ஃபுல்லுமே பிடிச்சிருந்தது. ஓகே, வேறு லெவலில் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எல்லாரையுமே கொண்டு வந்து மிங்கிள் பண்ணி சில பேருக்கு செட் ஆகாது. கிளைமேக்ஸ் சுமார் தான். இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட் சூப்பராக இருந்தது. பிடிக்கல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ, நல்லா இல்லை. இத்தனை ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உபேந்திராவெலாம் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு அவரோட ப்ளஸ்ன்னு தெரிஞ்சால் தான் யூஸே பண்ண முடியான்ட்டு இருந்தாங்க. ஒன்றுமே பண்ண ஒரு ஃபைட் சீன் தான் உபேந்திராவுக்கு, வேறு ஒன்றும் பெருசாக எதுவுமே. அமீர் கானுமே கடைசியில் பட்னா அது எக்ஸ்பெக்டட் தான். அது லைக் கேமியோ தான், 10 செகண்ட்ஸ் ஒன்று தான் வரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வேறு படம் பெருசாக எதுவுமே நல்லா இல்லை. தேவையோட படமே கதையாகவே நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல அவ்வளோ. என் ஸ்டோரியே எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. என்ன கான்செப்ட்டு என்னன்னே எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. அவ்வளோதான். வேறு
என்னது தெரில எனக்கு தெரில ப்ரோ எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். மாசெல்லாம் இருந்துச்சு ஆனால் லோகேஷ் கனகராஜ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. 2 வருஷம் இருந்துச்சுன்னு தான் சொன்னார். சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். பட் நான் அவ்வளோவா அது ஸ்டோரின்னு இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பெருசாக கனெக்ட் ஆகல எதுவுமே. லென்த்துலாம் எதுவுமே இல்லை. என்ன என்ன பிளாட்டு என்ன 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 நடக்க போகுது சும்மா அங்கங்கே சும்மா இது நடக்கிறதுக்காக இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஹாஃபு பரவாயில்ல. ஃபஸ்ட் ஹாஃபு அந்தளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து எல்லாம் அந்த கரண்ட்டில் உட்கார வச்சு அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி அந்த சீன்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்லாயிருக்கு.